ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன, ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன ப்ரைஸ் அப்டேட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஷாப்ஸில் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி லைவில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கவனிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னலாம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாக உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு வந்து 5201 ரூபாயில் வந்து போயிட்டுருக்கு. 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு 4821 ரூபாயில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நேற்றோட விலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 38 ரூபா வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ 10 கிராமுக்குன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட 380 ரூபா வந்து இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நேற்றைய விலையிலேருந்து ஒரு கிராமுக்கு வந்து 1 ரூபா 10 காசுகள் வந்து கூடியிருக்கு. அதாவது இப்போ ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 68 ரூபா 40 காசுகள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கிலோகிராமுக்கு இது வந்து நேற்றைய விலையிலேருந்து 1100 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆன சிச்சுவேஷனில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்க விலை வந்து மார்க்கெட்டில் அப்டேட் ஆகிறத விட ஒரு சில ஷாப்ஸில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியான ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கும் வந்து லலிதா ஜுவல்லரில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4740 ரூபாயில் போயிட்டுருக்கு. இது வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட வந்து 81 ரூபா வந்து கம்மியான ஒரு விலையில் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராமுக்கு வந்து 810 ரூபா கம்மியான ஒரு ரேட்லேயே வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ யூஸ்வலாக வந்து மலபார் அண்ட் லலிதா ஜுவல்லரில் வந்து சேம் ப்ரைஸாக இருக்கும். இன்றைக்கி மலபாரில் பார்த்தீங்கன்னா 4770 ரூபாயில் இருக்குது. இது வந்து 51 ரூபா மார்க்கெட் ப்ரைஸில் வந்து கம்மியான ஒரு விலையில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வழக்கம் போல் வந்து சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கேயுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் வந்து எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லோக்கலாக வந்து மார்க்கெட்டில் நம்ம வாங்குற ப்ரைஸோட அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் லைவ்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் டாலரில் வந்து ரவுண்ட்ஸ்க்கு $1893 வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ரைஸ்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 4535 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ப்ரைஸ் எடுத்தோடனே வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $8 பக்கத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆன ஒரு சுச்சுவேஷனில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்கே வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைனாவோட எக்கனாமிக் டேட்டா வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ மெயினான டேட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சைனாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரிப்போர்ட். ஸோ இந்த 3 ரிப்போர்ட்டுமே வந்து இன்றைக்கி சைனாக்கு வந்து பாசிட்டிவ் வந்தனால வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வீக்கன் ஆச்சு. ஸோ அந்த காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து DXY வந்து டவுன் ஆகும், கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ DXY வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே கிட்டத்தட்ட வந்து -0.3% வரைக்கும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து கோல்ட் ப்ரைஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து கன்சிடர் பண்ணப்படுறோம். ஸோ இதுக்கு மேலே இன்றைக்கி நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் வந்து எப்படி இருக்க போகுது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, யூரோ கரன்சி வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து கணக்கிடப்படும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி தங்க விலை வந்து பெரிதளவு மாற்ற முடியாததுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து இந்த யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.